கோலி டாக் கோலிவுட் நியூஸ். யூனிட்டியை கெரங்கடிச்ச பல்லாக்கு தேவதை நயன்தாரா. உதயநிதி சந்தானம் இணைஞ்சு நடிச்ச முதல் படமான ஒரு கல் ஒரு கண்ணாடியில வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலுன்ற பாடல் இடம்பெற்றுச்சு. அந்த பாடல்ல தான் காதலிச்ச கதைய உதயநிதி சொல்ல, சந்தானமும் பொண்ணுங்களை காதலிக்கிறதுனால வாழ்க்கையே கவிழ்ந்துடும்ன்றதுல போல பாடியிருப்பாரு. அந்த பாடல் மெகா ஹிட் ஆனதுனால இப்ப மீண்டும் அவங்க 2 பேரும் இணைஞ்சு நடிச்சிருக்கோம். இது கதிர்வேலன் காதல் படத்துலயும் ஒரு அதிரடி பாடல் இடம்பெற்றிருக்கான். முந்தைய பாடல் கானா வடிவில உருவாக, இந்த படத்தோட பாடலோ கிராமங்கள்ல பாடப்படும் கூத்துப்பாட்டு வடிவில இடம்பெற்றிருக்கான். பல்லாக்கு தேவதைன்னு தொடங்கும் அந்த பாடல்ல கானா தன்மை வெளிப்படாத வகையில கிராமிய மனத்தோட இசையமைச்சிருக்காராம் ஹாரிஸ் ஜெயராஜ். சமீப காலமா கானா பாடல்கள்ல விழுந்து கிடைக்கும் ரசிகர்களுக்கு இது புதிய எனர்ஜியையும் புதிய டேஸ்டையும் கொடுக்கும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கான். அதனால வேணா மச்சான் பாடலை விட இது மெகா ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கறாங்களாம். மேலும் இந்த பல்லாக்கு தேவதை நயன்தாராவை அழகா வர்ணிக்கும் பாடல்ன்றதால அவரை ரொம்ப அழகா காட்டியிருக்காங்களாம். குறிப்பா மாடர்ன் ட்ரெஸ்ன்றதுல இருந்து விடுபட்டு பாவாடை தாவணியில நயன்தாராவை அழகு மிளிர கிராமத்து தேவதையா காமிச்சிருக்காங்களாம். அந்த காட்சிய டோட்டல் யூனிட்டே பார்த்து கிறங்கி போனதோட படமாக்கி முடிச்சதும் மானிட்டர்ல தன்னோட அழக பார்த்து நயன்தாராவை அசந்து போய் நின்னாங்களாம்.